தமிழ்நாட்டில் சட்டசபைன்னு அறிவிச்சா போதும், வண்டி வண்டியா கிளம்பி வந்துடுறாங்க திமுக காரங்க புழுகு மூட்டை தூக்கிட்டு. திட்டம்ன்ற பேர்ல மட்டமா ஏதாவது பேசுறாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டா பதில் சொல்ல விடாம அப்பாவு குறுக்கு வந்து கேட் போட்டுடுறாரு. அப்பாவு எல்லாம் சபாநாயகரா இல்ல சந்திரமுகி படத்துல வர வடிவேலானே தெரியல. சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் போய் வடிவேலு பொண்டாட்டி கிட்ட பேசணும்னு கிட்ட போனா போதும், கிடுகிடுன்னு ஓடி வந்து கைய விரிச்சுக்கிட்டு குறுக்கு நிப்பாரு வடிவேலு. அதே மாதிரிதான் ஸ்டாலினையோ அவரோட அமைச்சர்களையோ 4 கேள்வி கேட்டா போதும் அப்பாவு குறுக்கு வந்துடுவாரு. இதெல்லாம் கண்ணியமான சட்டசபை மாதிரியா இருக்கு? கரகாட்டக்காரன் படத்துல வர ஜால்ரா கோஷ்டி மாதிரி இல்ல இருக்கு. ஸ்டாலின் கம்பி கட்டுறதும் அப்பாவு ஜால்ரா தட்டுறதும். இதெல்லாம் தாண்டி மக்களுக்காக அண்ணன் எடப்பாடியாரோ அதிமுக எம்எல்ஏக்களோ கேள்வி கேட்டாங்கன்னா உடனே சட்டசபை லைவ் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா உண்மை ஊருக்கு தெரியக்கூடாது இல்ல. அதே திமுக கம்பி கட்டுற கதை எல்லாம் சொல்லும் போது வாயிலேயே வட சுடும் போதெல்லாம் லைவ் தருவாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு. இதுவா ஜனநாயகம்? திமுக சட்டசபை மாதிரியா இருக்கு. அது பார்க்கும்போது திமுக நடத்துறது ஏதோ குடும்பமா வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு உட்காருவாங்க கிராமத்துல, அதே மாதிரிதான் இருக்கு. சட்டசபையில திமுக உட்கார்ற எம்எல்ஏ வரிசை எல்லாம் பாருங்க. அங்க யார் இருப்பா? கருணாநிதி பையன், ஸ்டாலின் பையன், ஐ பெரியசாமி பையன், டிஆர் பாலு பையன், பொய்யாமொழி பையன், இப்படி வாரிசு கூட்டமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சட்டசபை நிலைமைதான் இப்படி. பார்லிமெண்ட் பரவாயில்லையான்னு பார்த்தா அங்க இன்னும் மோசம். கருணாநிதி பொண்ணு, தங்கபாண்டியன் பொண்ணு, முரசொலி மாறன் பையன், ஆர்காட் வீராசாமி பையன், துரைமுருகன் பையன், அங்க ஒரு வாரிசு கூட்டம் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களோட திராவிட மாடல் அதுதான். திமுகவோட திராவிட ஃபார்முலா என்ன தெரியுமா? ஒரு ஊருக்கு ஒரு தலைவர், அந்த தலைவர் குடும்பத்திலேயே அடுத்த தலைவர், அவங்களுக்கு அடிமை வேலை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொத்தடிமை வேலை பார்க்கிறது. இதுதான் திமுகவோட திராவிட மாடல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடலை மிட்டாய் வாங்குற மாதிரி கஞ்சா வாங்க முடியும். அவ்வளவு சுலபமா போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஏன்னா அந்த கஞ்சா விற்கிற மெயின் டீலர் திமுக ஆதரவு பெற்ற ஜாஃபர் சாதிக், திமுக காரர். சாதிக்குன்னு பேர் வச்சாலே திமுகக்கும் ஸ்டாலினுக்கும் ஆபத்து தான் நினைக்கிறேன். பீச்ல பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க எல்லாம் துரத்தி பிடிக்கிறாங்க, கஞ்சா விற்கிறவங்களை கண்டுக்காம விட்டுடுறாங்களே. ஒருவேளை இதுல திமுக காரங்களுக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு மக்கள் நினைக்கிறதுக்குள்ளேயே அது உண்மையா போயிடுச்சு. இதெல்லாம் எங்க போய் நம்ம சொல்றது?